எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். கேக்குக்கு வந்து நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம்ன்றோடைய நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமெண்டா ஒரு நல்ல பெரிய பழமாக இருந்தால் ஒரு 2 பழம் காணும். நான் ஒரு முள்ளு கரண்டியை வச்சு இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பிளெண்டரில் போட்டு கூட அடித்து செய்யலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுவோம். முதல் பனானாவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாங்கள் மிக்ஸ் பண்ணுற பவுலுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு அடுத்தது வந்து நான் வந்து பட்டர் போட போகிறேன். பட்டர் வந்து ஒரு 1/4 கப் மெல்டட் பட்டர் அல்லது ஒரு 50 கிராம் அதில் இருக்கும். அதையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நான் ஒரு 1/2 கப் சுகர் அல்லது 100 கிராம் சுகர் இதையும் போட்டு மூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பட்டர், சீனி, வாழைப்பழம் 3 மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் ஒரே ஒரு முட்டை அடித்து அதுக்குள்ளே போட போகிறேன். அதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது ஒரு தேக்கரண்டி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டீஸ்பூன் போட்டால் காணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது வந்து ஒரு கப் கோதுமை, அதாவது பிளெயின் ஃப்ளார், மைதான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். அதோட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த ரெண்டையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அதோட ஒரு கொஞ்சமாக சால்ட், உப்பு போடணும். உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டால் காணும், நிறைய போட தேவையில்லை. சும்மா ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த வாழைப்பழ கேக்குக்குரிய பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுது. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதை. அடுத்தது வந்து நான் வந்து சாக்லேட் சிப் போட போகிறேன். இது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. அளவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பம்ன்ற மாதிரி பார்த்து நீங்கள் போடலாம். நான் ஒரு 1/4 கப்பு கிட்ட போட்டிருக்கேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ பேக் பண்ணுறதுக்கு இதை ரெடியாக வச்சுருக்க போகிறேன். அதுக்கிடையில் அவனை வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹைட் அல்லது 200 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கேக் ட்ரேக்கு மாற்றிடுவோம். இது நான்ஸ்டிக் ட்ரேன்றதால நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு கீழே மட்டும் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் ட்ரேயும் வந்து வடிவாக பேக்கிங் பேப்பரால் கவர் பண்ணுறதாலும் கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நாங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு வடிவாக தட்டி ஏர் பபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் தட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுப்போம். நான் அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முதல் மேலால் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட போகிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடுங்க, விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் பிளெயினாக கூட பேக் பண்ணி எடுக்கலாம். சரியா 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல 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 ஒரு க்ரஸ்டாக நல்லா வந்திருக்குது கேக். நல்லா ஆற விட்டுட்டு நாங்கள் இதை வெட்டுவோம். நீங்கள் ஒரு வயர் ரெக்கில் விட்டும் ஆற விடலாம். நான் இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறினா பிறகு நான் அன்மோல்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு கேக். நல்ல டேஸ்டாகவும் இருந்தது இந்த கேக். இப்போ நாங்கள் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம். நல்ல சாஃப்டான டேஸ்டான பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.